لا إله إلا الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. وقال نبينا عليه الصلاة والسلام: من بنى لله مسجدا بنى الله له بيتا في الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கௌரித்தாக. அவனுடைய வற்றாத கிருபை எம்பெருமானா நபியினாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஹத்தாபுகள், வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இன்னும் குறிப்பாக அந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும், நபியினாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பும் ஷஃபாஅத்தும் வற்றாது என்று நிலவுற்றுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறி காண்பிப்பார்கள்: அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா வ அபகதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. ஒரு ஊரினுடைய அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான பகுதி இந்த ஊருடைய மஸ்ஜிதுகள். ஒரு ஊரின் அல்லாஹ்விற்கு மிக வெறுப்பிற்குரிய இடம் கடைத்தெரு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து காண்பித்திருக்கிறார்கள். பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்விற்கு மிக மிக பிடித்தமான ஒரு விஷயம். அல்லாஹ் தன்னோடு இணைத்து கொடுக்கிறான், தனக்கென்று சொந்தம் கொண்டாடுகிறான். வன்னல் மசாஜித லில்லாஹ், நிச்சயமாக பள்ளிவாசல்கள் என்பது அது அல்லாஹ்விற்கு ஓதி என்று அல்லாஹ்வை சொல்லி காண்பிக்கிறான். மற்ற வஸ்துக்களை சொந்தம் கொண்டாடுவதை விட பள்ளிவாசலுக்கு இப்படி ஒரு சிறப்பு ஏன் தெரியுமா? அல்லாஹுக்கும் மனிதனுக்குமான ஒரு தொடர்பை அதிகப்படுத்துவதற்கான ஒரு இடம் மஸ்ஜிது மட்டும்தான். உலகத்தில் எங்கிருந்து வேண்டாம் அல்லாஹ்வை வணங்கலாம், தொழுகலாம். அதே நேரத்தில் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழி மிக இலகுவாக நெருங்க வேண்டும் என்றால் அது பள்ளிவாசல் தொழுதால் மட்டுமே அவனை நாம் அடைய முடியும். கிட்டத்தட்ட நிறைய கடமைகள் பள்ளிவாசலை சார்ந்த இருக்கிறது. தொழுகை, இது போன்ற நோன்பை நாம் எடுத்துக்கொண்டால் கூட இஃப்தாருடைய நிகழ்வு, துவாவுடைய நிகழ்ச்சி, தராவி தொழுகைகள், இப்படியாக நம்முடைய இபாதத்துகள் அதிகப்படியாக பள்ளிவாசலை சார்ந்தே அமைத்து வைத்திருக்கிறான் அல்லாஹ். அந்த பள்ளிவாசல்களை இபாதத்திற்கு பயன்படுத்துகிறோமா என்றால், முழுமையாக பயன்படுத்துகிறோமா என்றால் ஒரு கேள்விக்குறியை வைத்துவிட்டு நாம் மறுபடியும் யோசிக்க வேண்டும். அப்படி பயன்படுத்துபவர்கள் கூட இபாதத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். மஸ்ஜிதுகள் இபாதத்திற்கு மட்டுமா? இல்லை. சஹாபாக்களுக்கு மஸ்ஜிது தான் எல்லாமுமாக இருந்தது. அவர்களுக்கு கல்வியை போதிக்கக்கூடிய யூனிவர்சிட்டியாக விளங்கியது. மருத்துவத்தை தரக்கூடிய ஹாஸ்பிட்டலாக அவர்களுக்கு விளங்கியது. குடும்பத்தினுடைய ஒழுக்கத்தை பள்ளிவாசல் வைத்துதான் சஹாபாக்கு கற்றுத்தரப்பட்டது. வியாபாரத்திலே ஹலால் ஹராம் மஸ்ஜிதில் வைத்துதான் கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஏன் இஸ்லாமிய ஆட்சி முறை எப்படி நடைபெற வேண்டும் மஸ்ஜிதில் வைத்துதான் கற்றுக் கொடுக்கப்பட்டது. எதிரிகளிடத்தில் எப்படி போர் புரிய வேண்டும் மஸ்ஜிதில் தான் கற்றுக் கொடுக்கப்பட்டது.
இப்படி அவர்களுக்கு எல்லாமுமாக பள்ளிவாசல் இருந்தது. மாற்றி மாற்றி சஹாபாக்கள் பள்ளியிலே எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பார்கள். இபாதத்து ஒரு புறம் நடைபெற, இது போன்ற வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், ஏன் நீதிமன்றம் கூட பள்ளிவாசலாக தான் இருந்திருக்கிறது என்பதை நாம் எல்லாம் நன்றாக அறிவோம். இப்போ பள்ளிவாசல் என்பது ஒரு முஸ்லீமுக்கும் அவனுக்குமான அதிகமான தொடர்பு படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். பள்ளிவாசலுக்கும் முஃமினுக்குமான தொடர்பு எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? தண்ணீருக்கும் மீனுக்குமான தொடர்பு போன்று இருக்க வேண்டும். மீன் தண்ணீரிலே தான் இருக்கும். வெளியே ஒரு கால் அது வந்து விட்டால் கூட அது துடிக்கும். எதுக்கு தெரியுமா? மறுபடியும் தள்ளியில் போய் விழுகிறதுக்கு துடிக்கும். அது மாதிரிதான் ஒரு முஃமின் பள்ளிவாசலை விட்டு என்றைக்கு வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து விட்டால் வேலையை முடித்து அடுத்த கண்ணம் பள்ளிக்கு தானே வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிரயாணத்தை பள்ளியிலிருந்து தான் துவங்குவார்கள். பிரயாணத்தை முடிக்கும் பொழுது பள்ளியில் தான் முடிப்பார்கள். பள்ளிக்கு போய் அதற்கென்று தொழுது விட்டு பயணம் செய்வார்கள். மறுபடியும் ஊருக்கு வருவார்களேயானால் குடும்பத்தாரத்தில் வீட்டுக்கு செல்வதற்கு முன்பாக பள்ளிவாசலுக்கு சென்று தொழுது விட்டு தான் வீட்டுக்கு தகவல் அனுப்பிவிட்டு செல்வார்கள். அப்போ சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு எல்லாமுமாய் பள்ளிவாசல் இருந்தது. அவர்களை பண்படுத்தியதே பள்ளிவாசல் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்கா விட்டு மதீனாவிற்கு செல்கிறார்கள். நம்மளாம் ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போனோம்னா ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம்? நமக்கு தங்கறதுக்கு வீடு பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல கை வச்சது பள்ளிவாசல் தான் கை வச்சாங்க. மஸ்ஜித் குபாவை கட்டினார்கள். அதற்கு பிறகு மதீனாவிற்கு என்ட்ரன்ஸ் ஆனவுடன் மஸ்ஜித் நபவியை கட்டினார்கள். தானாக முன்னின்று கட்டினார்கள். அப்போ என்ன தெரிகிறது? நம்முடைய அத்தியாவசிய தேவைக்கு மீறி பள்ளிக்கு நாம் உழைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் உழைத்திருக்கிறார்கள். அப்போ பள்ளிவாசல் என்பது ஒரு முஸ்லீமுக்கு சாதாரண ஒரு தொழுகைக்கான இடம் மட்டுமின்றி நாம் ஒதுக்கிவிடக்கூடாது. இப்படி ஒதுக்கிவிட்டால் இந்த சமுதாயத்தை போன்று நஷ்டப்படக்கூடிய சமுதாயம் ஒரு யாருமே கிடையாது. எல்லாமுமாய் இந்த பள்ளிவாசல் மாற வேண்டும். குறிப்பாக கல்விக்கூடங்கள் இன்னைக்கு நடைபெறுகிறது, அது மக்தப் மதரசாக நடைபெறுகிறது. ஆனாலும் மிக அதிகப்படியான இன்றைக்கு உலக கல்வியோடு சேர்த்து நிறைய இன்புகள் இங்கே கொடுக்கப்பட வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற வேண்டும். மருத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற வேண்டும். நீதிமன்றங்கள் ஷரியத் கோர்ட்டுகள் உருவாக்கப்பட வேண்டும். முஸ்லிம்கள் ஏதாவது ஒன்று என்றால் பள்ளியிலே சென்றால் உதவி கிடைக்கும் என்ற அடிப்படையில் இங்கே பைத்துல் மால் உருவாக்கப்பட வேண்டும். இப்போ பள்ளிவாசல் என்பது சாதாரண ஒரு கட்டிடம் அல்ல. சாதாரண ஒரு கட்டிடமாக நீங்கள் தொழுவதற்கு மட்டும் வைத்துக் கொள்வாயானால் நவுதுபில்லா, நான் வார்த்தை மிகைப்புக்காக என்று சொல்லவில்லை, யதார்த்தத்தை புரிய என்பதற்காக சொல்லுகிறோம். கோயிலுக்கும் சர்ச்சுக்கும் பள்ளிவாசலுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஏன்னா மாட்டு மதத்தை சார்ந்தவர்கள் அதற்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறார்கள். இஸ்லாமியர்கள் மட்டும்தான் தன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா அங்கத்திற்கும் பள்ளிவாசலை நாடுகிறான். குறிப்பாக இன்றைக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் பள்ளிவாசலை நாம் நாட வேண்டும். பள்ளிவாசல ஹக்கான முறைப்படி தீர்ப்பு சொல்லப்பட வேண்டும். நம்முடைய பிரச்சனைகள் பள்ளியிலே தீர்த்து வைக்கப்பட வேண்டும். இப்படி நாம் எதுக்கு எடுத்தாலும் பள்ளிவாசல் நாடு இருந்தோம் அப்படின்னா, நீ முத்தலாக்கு என்ன 5 தலாக்கு போட்டாலும் செல்லுபடியாகாது. எங்கிட்ட உன்ட கோர்ட்டுக்கு வந்தால் தானே கேஸ் எடுத்துக்குவாடி. உன்னை கோர்ட்டுக்கு ஒரு கேஸு முஸ்லீம்கள் கொடுக்க மாட்டோம். இன்றைக்கும் காயல் மாநகரம் போன்ற பகுதிகளிலே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலை இல்லை. நாங்கள் ஓதிய வீரசுவ என்ற ஊரிலே ஒரு சின்ன கிராமம் தான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலை கிடையாது. அதையும் மீறி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் அவங்களா கொண்டு போய் ஜமாத்தில் ஒப்படைச்சிருவாங்க. இந்த யாரோ வந்துருக்காங்க என்னன்னு பாருங்கன்றுவாங்க. இப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்போ ஜமாத்துடைய கட்டுப்பாடுகள் அப்படி இருக்கிறது. அதை மீறி செல்லக்கூடாது. அதுக்கு தகுந்த தீர்ப்பு அங்கே கொடுக்கப்பட்டது. இப்போ மஸ்ஜித் என்பது ஒரு மனிதனுக்கு பிறப்பு முதல் சொல்லுவதல்ல, அவனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவனுடைய எல்லா காரியம் மஸ்ஜிதை மட்டுமே நாடி இருந்தால் அரசாங்கம் எத்தனை சட்டங்கள் போட்டாலும் நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா நம்ம பள்ளிவாசலுக்கு போகிறோம், நம்ம நிர்வாகம் சொல்கிறதை கேட்குறோம், ஆளுங்கள் சொல்வதை குறிப்பாக கேட்கிறோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, நாம் ஆளுங்களுக்கு சொல்கிற இடத்துல உட்காந்துட்டோம், அதுதான் விஷயம். ஆளுங்களுக்கு நாம் சொல்லுகிறோம், ஹஜ்ரத் கொஞ்சம் பார்த்து செய்யுங்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் மற்ற மதத்தை பொறுத்தவரை அந்த மத குருமார்கள் சொன்னால் அதுக்கு அப்படி கட்டுப்படுகிறார்கள். நான் ஆதரிக்கவில்லை, ஒரு புரிதலுக்காண்டு சொல்லுகிறேன். இந்த வீடு இங்கே வேணாம் அப்படின்னு ஒருத்தர் ஏதாச்சும் ஒரு பொய் சொன்னாங்கன்னா அதை அப்படியே கேட்கிறார்கள். மற்ற மதத்தை பொறுத்தவரை இப்படி இஸ்லாம் ஆதரிக்கல.
ஆனால் அது போன்ற ஒரு ஆதரவு இஸ்லாத்தில் இருக்கிறதா, ஆலிம்களுக்கான ஒரு கண்ணியம் இருக்கிறதா என்று யோசித்து பார்த்தோமையானால் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில மஹல்லாக்கள் மட்டுமே அமைகிறது. இப்போ என்னைக்கு ஒரு ஆலிம்களுடைய கட்டுப்பாட்டில் ஒரு நிர்வாகமும் ஒரு மஹல்லாவும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து இயங்குகிறார்களோ அந்த மஹல்லாவில் எந்த முசீபத்து வராது, எப்படிப்பட்ட அரசாங்க சட்டமும் அங்கே வேலை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பள்ளிவாசலை எப்படி நாம் வைத்திருக்கிறோம்? ஒரு பள்ளிவாசலை எதற்கு பயன்படுத்த வேண்டும், எதற்கு நாளை பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? பள்ளிவாசலை பயன்படுத்தி நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். பள்ளிவாசலை பயன்படுத்தி நான் பெருமையை தேடக்கூடாது. பள்ளிவாசலுடைய பதவியை வைத்து நான் பெருமையை தேடக்கூடாது. பள்ளிவாசல் இமாமத்தில் நான் இருக்கிறேன் என்றால் இதை வைத்து நான் பெருமையை தேடக்கூடாது. நிர்வாகம் உட்பட எல்லோருமே சரி, நான் பூர்வீக பள்ளி இமாம், பூர்வீக பள்ளி நிர்வாகி, எந்த பெருமையும் கிடையாது. எனக்கு உட்பட யாருக்கு எந்த பெருமையும் கிடையாது. அதை நான் சொல்லிட்டேன்னா எனக்கான அந்த அதுக்கான கூலி இங்கேயே கிடைக்கப்பட்டுருச்சு. மாறா அல்லாஹ்வுக்காண்டி செய்தோம் அப்படின்னா பள்ளி கண்டிப்பாக முன்னேறும், பள்ளி கண்டிப்பாக முன்னேறும். அப்படிப்பட்ட பள்ளியினுடைய நிர்வாகமாக இன்றைக்கு நாம் மாற வேண்டும். பள்ளியின் நல்ல முறையில் நிர்வாகம் செய்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி நிறைய இருக்கிறது. மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் அல்லாஹ்விற்காண்டி ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்திலே ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறான். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது பள்ளிவாசலை கட்டினாலோ பராமரிப்பு செய்தாலோ அதை தொடர்ந்து நாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வந்தாலோ இந்த சிறப்பு அவர்களுக்கும் இருக்கிறது. பள்ளியை கட்டி கொடுத்தவர்கள், இடையிடையே பராமரிப்பு செய்தவர்கள், அங்கே ஹிதுமத் பணி செய்து கொண்டிருக்கிற ஆலிம்கள், முஅத்தின்கள், நிர்வாகம் செய்கிற நிர்வாக பெருமக்கள், இவர்கள் அனைவருமே அல்லாஹ்விற்காக வேண்டி சரியான முறையில் பராமரிப்பு செய்தால் சொர்க்கத்திலே மாளிகை நிச்சயம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னாங்க, இதா ரஅய்துமுர் ரஜுல யதஆஹதுல் மஸ்ஜித ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான். யாராவது பள்ளிவாசலோடு தொடர்பை அதிகமாக வைத்திருந்தார் என்றால், பள்ளிவாசலை அதிகம் பராமரிப்பு செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு ஈமான் உள்ளது என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பள்ளிவாசல் பராமரிப்பு என்றால் என்ன? அதிலே உள்ள ஆலிம்கள், முஅத்தின்கள், நிர்வாகிகள் உட்பட அதற்கு நாம் கொடுக்கிற அத்தனை நபர்களுமே ஈமான் இருக்கிறது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு மிக சிறப்பு காத்து கொண்டிருக்கிறது. ஆலிம்கள், முஅத்தின்கள், நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் சரிசமான கூடி அல்லாஹ் வணங்க காத்திருக்கிறான். பள்ளிவாசல் அப்படின்னா அதில் வேலை செய்யக்கூடியவங்க தனியாக, மோதினாருக்கு தனி அந்தஸ்து, அஜத்துக்கு தனி அந்தஸ்து, நிர்வாகிக்கு தனி அந்தஸ்துலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான், எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான், எல்லாருக்கும் ஒரே நன்மை தான் கிடைக்க போகிறது. தவறு செய்தால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பாவமும் கிடைக்க போகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் முக்ஸதீன் இன்தல்லாஹி அலா மனாபிர் மின் நூர். யாராவது நிர்வாகத்தை சரியான முறையில், நேர்மையான முறையில், நீதியான முறையில் நடந்து கொண்டார்களேனால் நூறினாலான ஒரு மிம்பரில், ஒரு மேடையில் அல்லாஹ் அமர வைத்திருப்பான். ரஹ்மானுக்கு வலது புறத்திலே அல்லாஹ் அமர்ந்து வைத்திருப்பான். நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு 2 கரமே வலக்கரம் தான், ரெண்டுமே பரக்கத்தான கை தான். வலக்கரம் இடக்கரம் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு வித்தியாசம் கிடையாது, நமக்கு வித்தியாசம் இருக்குது. வலது கையில் கொடுக்கிறதுக்கு வலது கையில் கொடுக்கிறது வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ்வுக்கு 2 கரமே பரக்கத்தான கரம் தான். இருந்தாலும் வலது புறத்தை அல்லாஹ் அமர வைத்துக் கொள்கிறான். யார் தெரியுமா? அல்லதீன யஅதிலூன ஃபீ ஹுக்மிஹிம் வ அஹ்லிஹிம் வமா வலு. அவர்கள் சார்ந்திருக்கிற நிர்வாகங்கள், அவர்கள் சார்ந்திருக்கிற குடும்பங்கள், அவர்கள் எடுத்த எல்லா பொறுப்புகளிலும் யார் நீதமாக நடந்து கொண்டார்களோ, அல்லாஹ்வுக்கு மட்டுமே யார் அஞ்சி நடந்து கொண்டார்களோ அவர்களை அல்லாஹ் கியாமத் நாள்ல தனக்கு வலது புறத்திலே ஒரு ஒளியிலான மேடை அமைத்து அல்லாஹ் அமர வைக்கிறான் என்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கான சிறப்புகள் நிறைய இருக்குது. அவர்களுக்கு இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், ஆலிம்களுக்கு என்று சிறப்புகள் நாளை மறுமையிலே நிறைய இருக்கிறது. சதக்கத்துல் ஜாரியாவாக வந்து மாறும். இந்த பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் 3 வருடமாக இருக்கலாம், எத்தனை வருடமாக இருக்கலாம். சரியான நீதமான முறையில் ஆட்சி செய்துவிட்டு, நிர்வாகம் செய்துவிட்டு வஃபாத் ஆகிவிட்டால் சதக்கத்துல் ஜாரியாவாக வந்து சேரும் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மஸ்ஜிதை சரியான முறையில் நாம் நமக்கு அதில் என்னென்ன இபாதத்லாம் நடைபெறுகிறதோ அந்த இபாதத்து நம்பி உங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய அரிசி நிழலுக்கு இடம் கிடைக்கும் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7 நபர்களுக்கு அரிசி நிழல் கிடைக்கும். அதிலே ஒரு நபர் யார் தெரியுமா? பள்ளிவாசலோடு தொடர்பு உள்ளவர்கள். பள்ளிவாசலோடு தொடர்பு உள்ள எல்லோருக்குமே அரிசி நிழல் கிடைக்கும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ பள்ளிவாசல் என்பது எவ்வளவு புனிதமானது,
அதில் நிர்வாகம் செய்பவர்களுக்கு எவ்வளவு புனிதமான நன்மை கிடைக்கிறது நாம் பார்த்து வருகிறோம். அதே போன்று அடுத்த விஷயம், நிர்வாகம் செய்வதற்கு என்று அல்லாஹ் சில வரையறையை வைத்திருக்கிறான். அல்லாஹ் தன் இல்லத்தை யார் ஆள வேண்டும், யார் நிர்வாகம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு என்ன தகுதி வேண்டும் என்று அல்லாஹ் பட்டியல் போடுகிறான். நான் கூட அன்றைக்கு விளையாட்டாக ஜமாத்துல் மக்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னோம், எல்லா பள்ளிகளையும் இதை ஒட்டிடணும், நிர்வாகிகளுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னு இதை எழுதி ஒட்டின்னு விளையாட்டா பேசிக்கிட்டோம். ஆனால் இன்னொரு ரஜத் சொன்னாரு, ஒட்டின அடுத்த நிமிஷம் நீங்க இருக்க மாட்டீங்கன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்குது. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், என் இல்லத்தை நீங்கள் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்றால், இது நம்ம சொல்றதோ யாரும் சொல்றது கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய இல்லத்தை நிர்வாகம் செய்ய வேண்டும் தெரியுமா, அவர்களுக்கான தகுதி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். முதல் தகுதி அவன் ஈமான் கொண்டவனாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை மறுமை நாளையும் ஈமான் கொண்டவராக இருக்க வேண்டும். இரண்டாவது அவர் தொழுகை நிலைநாட்ட வேண்டும். இது எழுதி வைக்க வேண்டிய ஒரு தகுதி. எத்தனையோ போர்டுகள் வைக்கப்படுகிறது, எதையும் போர்டில் எழுதி போடணும். நிர்வாகியாக இருக்க தகுதி என்னவென்றால் ஈமான் கொண்டவராக இருக்க வேண்டும். 5 நேர தொழுகையும் குறிப்பாக இமாம் ஜமாத்தோடு பேணி தொழுகக்கூடியவராக இருக்க வேண்டும். இவர்தான் நிர்வாகம் செய்ய தகுதி. மூன்றாவது வார்த்தை ஜக்காத். ஜக்காத்து கடமையாக இருந்தால் ஜக்காத்தை சரியாக கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் இப்படி சொல்றான் அப்படின்னா, ஜக்காத்தை இவர் கொடுத்தாதான் இவர் பொருளாதாரத்து மேல ஆசைப்பட மாட்டார். இவர் ஜக்காத்து இவருக்கு கடமையாயிருக்கு, ஆனா இவர் கொடுக்கல, என்ன செய்வார் தெரியுமா, இந்த மஹல்லா மக்களுக்கு என்று எந்தெந்த உதவி வருகிறதோ பிஸ்கட் பாக்கெட் உட்பட தான் வீட்டுக்கு அனுப்பிடுவார். ஏன்னா இவர் எடுத்து பழக்கம் ஆயிடுச்சு, இவருக்கு கொடுத்து பழக்கம் இல்லை. ஒண்ணு வேணாம், நமது பள்ளியிலேயே நாம் எடுத்துக்கொள்வோமே, எல்லாருக்கும் ஜக்காத்து கொடுக்கப்படுதுன்னு சொல்லுங்களேன், எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வந்துடுவாங்க. கார்ல வரப்போ நடந்து வந்துடுவான். எல்லாத்தையும் குறை சொல்லல, அல்லாஹ்வுக்கு பயந்து சிலாடி நல்லா இருக்கத்தான் செய்கிறார்கள். அதே நேரத்தில் தாய்மார்கள் எத்தனை பேர் எங்க உதவி கிடைக்குது லிஸ்ட் போட்டு தேடக்கூடிய எத்தனை பேர் இருக்கத்தான் செய்கிறாருங்க. அங்க போறப்ப என்ன தங்கத்தெல்லாம் கழட்டி வச்சிருப்போரு, எங்கடா உதவி கிடைக்கும் நிறைய கூட்டம், நாம் என்றைக்கு செய்ய போகிறோம். அல்லாஹ் அதுதான் சொல்லுகிறான், நீங்கள் கொடுங்கள், அப்படிப்பட்ட கொடுக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு வாருங்கள். ஜக்காத்து கடமையாகி விட்டதா, கொடுக்கக்கூடிய நபர்கள் நிர்வாகத்துக்கு வாருங்கள். இல்லை அப்படின்னா அது சுருட்டுறதுக்கு தான் பார்ப்பாங்க. வலம் இஹ்ஸ இல்லல்லா. நான்காவது தகுதி, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படக்கூடாது. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்குமே பயப்படக்கூடாது. நிர்வாகம் மட்டும் அல்ல, ஆலிம்கள், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், ஒரு ஆலிமாக இருந்தால் பள்ளியை நிர்வாகம் செய்வது என்றால் முத்தவள்ளி அப்படி மட்டும் கிடையாது. அங்கே உள்ள ஆலிம், அங்கே உள்ள முஅzzin, அங்கே உள்ள முத்தவள்ளி, செயலாளர், பொருளாளர், நிர்வாக உறுப்பினர்கள் எத்தனைனா நீங்கள் வச்சுக்கோங்க. பள்ளி சார்ந்த ஒரு பொறுப்பை யார் வந்தாலும் இந்த தகுதி வேணும். அவர் சரியாக தொழுகை நிலைநாட்ட வேண்டும். ஜக்காத்து கடமையாக இருந்தால் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது, வேறு யாருக்கு அப்படிப்பட்ட நபராக இருந்தாதான் பள்ளிவாசலை அவர் கட்டிக்காதுக்க தகுதி என்றார்கள். அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லுகிற பொழுது, அப்ப அல்லாஹ் அவன் இல்லத்தை ஆளுவதற்கு தகுதி வைத்திருக்கிறான். நம்ம இந்த தகுதியில் எத்தனை பேர் இருக்கிறோம்? நான் உள்ள போனா சில சலசலப்பாயிடும். அவரவர்கள் தனியாக நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நான் இமாமல் செய்யுங்க எனக்கு தகுதியா என்று நான் யோசிக்க வேண்டும். நான் என்னை வைத்தே உதாரணம் சொல்லிக்கிறேனே, யாரை சொல்லி நமக்கு அந்த பிரச்சனை தேவையில்லை. நான் இங்கே படி செய்ய எனக்கு தகுதியா நான் யோசிக்கணும். ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க யோசிக்கணும். நிர்வாகியா யார் வேணாலும் வரலாம், யார் நிர்வாகத்துக்கு வந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உதாரணத்துக்கு சில பேர் நினச்சிக்கலாம், இந்த நிர்வாகம் அந்த இங்கே யார் வந்தாலும் லுகர் 4 ரக்காயத் தான். எங்கள் வேலை என்ன, ஃபஜ்ர் 2 ரக்காயத்து, லுகர் 4 ரக்காயத்து, அசர் 4 ரக்காயத்து, மக்ரிப் 3, இஷா 4. யாராச்சும் வந்தால் குறைக்க முடியுமா? இல்லை யாராச்சும் வந்தால் கூட போகுதா? இல்லை, அதுக்கு எந்த சம்மதமும் கிடையாது. சில பேர் இப்படி நம்மளை ட்விஸ்ட் பண்ணி விடுறது, அஜத் அவங்களுக்கு சாதகமாக பேசுகிறாரு, அல்பத்தனமாக இல்லை. நம்ம அப்படி யாருக்கு எந்த சாதகமும் கிடையாது. நம்ம அல்லாஹ் ரசூலுக்கு பயப்படுறோம், அவ்வளோதான். எல்லாம் நம்ம மனுஷனு. நம்ம இன்னொருத்தவங்க போய் செலான் சொல்லணும் அப்படின்னா ஒரு அவருக்கு போய் செலான் சொல்கிறோம் அவங்காலோ, ஆனால் இவங்க பிரியாணி சாப்பிட்டுக்கோ, அது வேறு விஷயம். அப்போ பள்ளியினுடைய பணியாளரை வைத்து இவர்கள் கேமாடுகிறார்கள், அது வேணாம். நம்ம பொதுவான நபர்கள். நீங்கள் இன்னைக்கு சண்டை போட்டு நாளைக்கு ஒன்று சேர்ந்துக்குவீங்க, நம்மளை ஒதுக்கினீங்கன்னா கடைசியில் ஒதுக்கி தருவீங்க. 2 பேருமே நீங்கள் அந்த கட்சின்னு கேம் ஆடக்கூடாது. பள்ளி பணியாளர்கள், பள்ளியை பராமரிக்கக்கூடியவர்கள் என்பவர்கள் நடுநிலைமையானவர்கள். நீங்கள் யார் வந்தாலும் ஃபஜ்ர் 2 ரக்காயத் தான். அது எவ்வளோ பெரிய கம்பனே வந்தாலும், மக்கா இமாமே வந்தாலும், மோடியே வந்தாலும் 1 ரக்காயத் ஆகாது, 3 ரக்காயத்தை மாறாது. அதனால நம்மகிட்ட அந்த சிந்தனையை செலுத்ததை விட்டுருங்க. அவங்க தனிப்பட்ட ரீதியில் நமக்கு இதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இவர்கள் தான்
ஃபஸா உலாஇக ஐயகூனு மினல் முஹ்ததீன் என்றார் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இவர்கள் நேர்வழி பெற்றவர் என்றார் அல்லாஹ் தஆலா சொல்லுகிற பொழுது. அடுத்தபடியாக நாம் சிந்திக்க வேண்டியது, அப்படியே பொறுப்புக்கு வந்து விட்டோம். அல்லாஹ்வுடைய நாட்டம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி யாரோனாலும் எல்லாத்துக்கும் தகுதி இருக்கு. யாரோட தனிப்பட்ட சொத்து ஒன்றும் கிடையாது, எல்லாத்துக்குமான தகுதி இருக்கிறது. அப்படி பதவிக்கு வந்து விட்டால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அல்லாஹ்வை பயந்து நடந்துக்கணும். அல்லாஹ்வை பயந்து நடந்துக்கணும். இந்த பொறுப்பை கொடுத்து நாம் மறுமையில் விசாரிக்கப்படுவோம். பொறுப்பு என்பது எப்படி தெரியுமா? சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு குடும்பத்தினுடைய பொறுப்பை தவற விட்டாலே சொர்க்கத்தின் வாடகை கிடைக்காத நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் கேள்விப்பட்டோம் அல்லவா? 3 பேர் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார்கள். அதிலே ஒருவன் அத்தையூஸ். தையூஸ் என்றால் யார்? தன் குடும்பத்தார்கள் தவறு இழைக்க ஹராமான வேலை செய்ய அதை கண்டு கொள்ளாமல் இருக்கக்கூடிய குடும்ப தலைவன் சொர்க்கத்திற்கு வாடகை கூட நுழைய அவர் நுகர முடியாது நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு குடும்பத்திற்கு பொறுப்புக்கே அப்படின்னா ஒரு பள்ளிவாசலுக்கு பொறுப்பு அப்படிங்கிறது அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு நாம் யோசிச்சு போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்தி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கு. பள்ளியை சார்ந்த நிர்வாகத்துக்கு வந்து விட்டால் நிர்வாக பொறுப்பு இருக்கிறது. ஆலிமுடியை சார்ந்த நான் இமாமத்துக்கு வந்து விட்டால் எனக்குன்னு சில கேள்வி கணக்கு இருக்குது. கியாமத்தில் பாதீன் என்று வென்று விட்டால் அவர்களுக்குன்னு சில கேள்வி கணக்கு இருக்கிறது. எல்லோருக்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது. குடும்ப தலைவன் என்ற அடிப்படையில் உங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்குது. வியாபாரம் செய்தால் அதற்கும் கேள்வி கணக்கு இருக்குது. வேலை செஞ்சால் அங்கேயும் சில கேள்வி கணக்கு இருக்குது. மனைவியாக வந்தால் அதற்குன்னு சில கேள்வி கணக்கு இருக்குது. குறிப்பாக நாம் இன்றைக்கு யோசிக்க வேண்டியது பள்ளி சார்ந்த விஷயங்கள். ஆலிம்கள், முஅத்தின்கள், நிர்வாகிகள் தன் பணியை சரியாக செய்கிறோமா? பள்ளி சார்ந்த பொறுப்பில் இருந்து கொண்டு நாங்கள் சரியாக எங்கள் பணியை நாங்கள் செய்கிறோமா? அல்லாஹ்ட்ட கண்டிப்பாக கேள்வி இருக்குது. அல்லாஹ்ட்ட கண்டிப்பாக கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், இன்னக்கும் சதஹரிசூன அலல் இமாரா. மக்களே, நீங்கள் பதவி வேண்டும் என்று பேராசைப்படுகிறீர்கள். சதகுன நதாமத்தல் யௌமல் கியாமா. அது கியாமத் நாளில் மிகப்பெரிய கைசேதத்திற்கு கொண்டு போய் விட்டு விடுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபநிஅமல் முர்திஆ வ பிஇஸத்துல் ஃபாத்திமா. பால் ஊட்டுபவை தரும் சுகங்களிலேயே பதவி பால் தான் அதிகம் சுகம் தரக்கூடியவை. பாலை மறக்க வைப்பதின் துன்பங்களிலேயே பதவி பாலை மறக்க வைப்பதுதான் மிகப்பெரிய துன்பம் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பதவி மோகம் அப்படிங்கிறது நீங்கள் அதை ஆசைப்படுகிறீர்கள். புரியாமல் விளையாட்டா நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். கியாமத்தில் எத்தனை பதில் சொல்ல வேண்டும்? நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கே நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு மஹல்லா, இந்த மஹல்லா இருக்கிறது என்றால் இந்த மஹல்லாவில் தற்கொலை செய்தவனுக்கான கேள்வி உங்களிடத்தில் இருக்கிறது. நீங்க ஏன் உங்க மஹல்லாவில் நீங்க இமாமத்தில் இருக்கிற பொழுது, நீங்கள் முஅத்தினாக இருக்கிற பொழுது, நீங்கள் பொறுப்பிலே நிர்வாகத்தில் இருக்கிற பொழுது, உங்கள் மஹல்லாவில் ஒருவன் கஞ்சா சாய் அடிக்கிறானே, உங்கள் மஹல்லாவில் ஒருவன் தண்ணி அடிக்கிறானே, மஹல்லாவில் ஒருவன் சிகரெட் குடிக்கிறானே, உங்க மஹல்லாவில் தற்கொலை செய்து கொண்டானே, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேள்வி இருக்குது. என்ன செஞ்சீங்க, ஏன் ஊட்டிக்கேன்னு கேள்வி இருக்குது. என்னோட இப்போ எல்லோருக்குமாக இருக்குது. நான் அடிக்கடி சொன்ன மாதிரி என்னை வச்சு நான் உதாரணம் சொல்லிக்கிறேன். எனக்கு கேள்வி இருக்குது, நிர்வாகத்துக்கு கேள்வி இருக்குது. என்ன செஞ்சோம்? மஹல்லால் வட்டியிலே அவன் ஊடுருவி அவன் தற்கொலை செய்து கொண்டான். கேள்வி எனக்கு இருக்குது, நிர்வாகத்துக்கு இருக்குது. என்ன செஞ்சோம்? நம்ம என்ன செய்கிறோம்? அப்போ நிர்வாகம் என்பது கண்டிப்பாக கியாமத்திலே அது மிகப்பெரிய ஒரு கைசேதத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். அதனால் மிக சரியாக நடந்து கொள்ள வேண்டும். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை கேட்குறாங்க, யார சொல்லலாம் அலா தஸ்தாமில்னி, யார சொல்ல எனக்கு ஏதாச்சும் பொறுப்பு கொடுக்கக்கூடாதான்னாங்க. எனக்கு ஏதாச்சும் பொறுப்பு கொடுக்கக்கூடாதான்னாங்க. இப்போ அபூதர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோள் பட்டையில் அடிச்சுட்டு சொன்னாங்க, யா அபூதர் இன்னக ضعீஃபுன், நீங்கள் பலகீனமானவர்கள். வ இன்னஹா அமானத்துன் வ இன்னஹா யௌமல் நதீமத்துன் யௌமல் கியாமத்தி ஹிஸ்யுன் வ நதாமத்துன் இல்லா மன் அஹதஹ பிஹக்கிஹா வ அத்தல்லதி அலைஹா ஃபீஹி. அந்த பொறுப்பு இருக்கிறது கியாமத் நாளையில் ஒரு மிகப்பெரிய கைசேதமாக, ஒரு மிகப்பெரிய இழிவிற்கு உனக்கு காரணமாக அமைந்துவிடும். சரியான முறையில் பொறுப்பை நிறைவேற்றியவர்கள் தவிர மற்றவர்களுக்கு அந்த பொறுப்பை அவனை கைசேதத்தில் கொண்டு போய் விட்டுவிடுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இந்த உலகத்தில் எந்த ஒரு பொறுப்பை நீங்கள் எடுப்பதாக இருந்தாலும் பார்த்து கவனமாக எடுத்துக்குங்க. ரொம்ப விவரமானவங்க பொறுப்புக்கு வர்றதுக்கு ஆசைப்பட மாட்டோம். என்ன பயந்து இன்னைக்கு சில நிலைமை அதுக்குன்னு எல்லாம் ஒதுங்கிட்டா நம்ம யாருமே வர முடியாது. அதோடைய சூழ்நிலை வேற. அதுக்காண்டி யாருமே வரலன்னா யாரும் வர முடியாது. மக்கள்லாம் பார்த்து சில பேர் நிற்க வைக்கிறாங்க. அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் ரொம்ப விவரமானவங்க நமக்கு அந்த பொறுப்பு வேணான்னு விலகி போக தான் பார்ப்பாங்க.
சரி, அப்படியே பொறுப்புக்கு வரலாம், தவறு கிடையாது. அந்த பொறுப்பு அல்லாஹ்வுக்காண்டி நாம் சரியாக செய்தோம் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ இருக்குது. அல்லாஹும்ம மன் வலிய மின் அம்ரி உம்மத்தி ஷைஅன் ஃபஷக்க அலைஹி ஃபஷ்குக அலைஹி. யா அல்லாஹ், என் உம்மத்தில் யாராவது எதையாவது பொறுப்பு எடுத்து மக்களுக்கு துன்பத்தை கொடுத்தால் நீ அந்த பொறுப்புதாரிக்கு துன்பத்தை கொடு யா அல்லாஹ் என்று துஆ செய்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் வலிய மின் அம்ரி உம்மத்தி ஷைஅன் ஃபரஃபக பிஹிம் ஃபர்ஃபக் பிஹி. யா அல்லாஹ், யாராவது நம் உம்மத்தில் ஏதாச்சும் பொறுப்புக்கு வந்து மக்கள்கிட்ட இறக்கப்பட்டு நல்ல முறை நடந்தாங்க அப்படின்னா நீ அவங்க மேலே இறக்க நல்ல முறை நடந்தக்கூடிய அல்லாஹ் இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்கிறாங்க. அப்போ பொறுப்பு என்பது அது சரியாக நிறைவேற்றினால் நிச்சயம் சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்கும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றலாம், நிர்வாகத்திற்கு வரலாம், யார் வேண்டுமானாலும் வரலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி யார் வந்தாலும் எந்த மாற்றமும் இபாதத்தில் ஏற்பட போகிறது இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட விஷயம், உங்களுக்கு அல்லாஹ்வுக்குமான விஷயம், நீங்கள் சரியாக நடந்து கொண்டீர்கள் என்றால் அது சொருக்கம் கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ்விற்கு வலதுபுறத்தில் ஒளியினால் ஆன மேடையில் அமர வைக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு அழகானபடி சொருக்கத்தில் அல்லாஹ் உங்களுக்காக வீடை கட்டுகிறான். அப்படிப்பட்ட அழகானபடி நீங்கள் மௌத்தாகிவிட்டாலும் நீங்கள் பள்ளிவாசலுக்கு மஹல்லாவிற்கு செய்து வைத்துவிட்ட பணி கபருக்கு வந்து சேர்க்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பணி. ஆனால் அதையே நீங்கள் தவறாக உடைய சொந்தத்தினுடைய பெருமைக்காக வேண்டி, அவருடைய மக்களுடைய பெருமைக்காக வேண்டி, மக்கள்கிட்ட நான் மிகப்பெரிய ஆளா வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, 4 இடத்துல நான் நிர்வாகம் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி யாராவது ஆளி முற்பட அது யார் தவறு செய்தாலும் அதுவே மிகப்பெரிய ஒரு பாதகமாக நரகத்தில் அது கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படியே நடந்து விட்டது. நிர்வாகிகள் இந்த மஹல்லாவை சரியான முறையில் கட்டமைக்க வேண்டும். நிர்வாகத்தின் பொறுப்புகள் என்ன? நிர்வாகத்தின் பொறுப்புகள் சில இருக்குது. அது மபுனி எப்பயும் மாறாது. என்னன்னா வந்தால் பள்ளிவாசலுக்கு என்னது அஜத்துங்களுக்கு சம்பளம் போடுறது, பள்ளிவாசல் கட்டுறது, பெயிண்ட் அடிக்கிறது. சில நிர்வாகம் அல்பத்தனமான சில பேர் இருப்பாங்க. நம்ம ஊரில் அந்த முசீபத்து இல்லை. பல ஊர்களில், நான் சில ஊரில் பல ஊரில் என்ன நடக்குதுன்னா, நம்ம வேலைக்கு போன உடனே முதல் வேலை அங்கே உள்ள ஒரு ஆளை நீக்கிறது. நான் வந்தேன்னா இந்த அஜத்தை நீக்கிடுவேன் அப்படிங்கிறது. நம்ம சைடு அது இல்லை. ஆனால் நான் கேள்விப்படுறேன், அந்த விஷயத்தை கேள்விப்படுறோம். எங்கள் ஊர் சைடு நிறைய இருக்குது. அவர் வந்தாருன்னா அவர் 3 வருஷம் என்ன சாதனை செஞ்சார் தெரியுமா? வந்த உடனே இவர் நீக்கிட்டார். ஏன்னா இவரு சொன்னதுக்கு இவரு அடிப்படலை. ஏன்னா இவர் வந்து மிகப்பெரிய பணக்காரி, இவர் பேச்சு நம்ம கேட்கல அப்படின்னா இவருக்கு சலான் சொல்லலை. சில ஊர்களில் நான் ஊர் பேர் வாயில் வருது ஆனால் தவிர்க்கிறேன், ஒரு அஜத் நீக்கப்படுகிறார். என் சொந்த நண்பர். என்ன காரணம்னா ஒரு நிர்வாகியை பார்த்து சலான் சொல்லலையம்மா, நிர்வாகியை பார்த்தா சலான் சொல்லி அதுக்காக நீக்கியிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் கலந்தான் இருக்கு. நல்லவர்களும் இருக்குதான் செய்கிறார்கள். இப்படி பெருமைக்கு ஆசைப்படி இருக்குதானே செய்கிறார்கள். நான் அவருக்கு சலான் சொல்றதா? இன்னைக்கு பிரச்சனைன்னா அவனுக்கு சலாம், என்னை பார்த்து அவன் சொல்ல, நான் சம்பளம் கொடுக்குறேன் வாங்க, அவன் எனக்கு இவர் கை காசு போடுற மாதிரி. ஒரு கை காசு போட்டு கொடுத்தாலும் சலாம் அவசியம் கிடையாது. ஆனால் அப்படி எதிர்பார்க்குறோம், என்னை பார்த்தா சலான் சொல்லணும்னு. அது ஆலி உட்பட யாருமே எதிர்பார்க்கக்கூடாது. நான் முதல்ல உங்களை பார்த்துட்டேன்னா நான் உங்களுக்கு சலான் சொல்லுவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சலாத்தை முதலில் சொல்பவர் பெருமை விட்டு நீங்கி விட்டால், யாராக இருந்தாலும் நான் முதல்ல உங்களை பார்த்தேன்னா சலான் சொல்லிடணும். அவர் எனக்கு சலான் சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கறது மிகப்பெரிய தவறு. அப்போ நிர்வாகத்தினுடைய வேலை பள்ளிவாசல பராமரிப்பு, அவருடைய வருமானம் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கட்டும். மஹல்லாவை முன்னேற்ற வேண்டும். மஹல்லாவிற்கான கல்வி ரீதியான முன்னேற்ற வேண்டும், பொருளாதார ரீதியான முன்னேற்ற வேண்டும், கணக்கெடுப்புகள் இருக்க வேண்டும். மஹல்லாவில் எத்தனை பேர் படிக்கக்கூடியவர்கள்? இன்றைக்கு 10th 12th ரிசல்ட் வந்துருச்சு. நம்ம என்ன தெரியுமா செஞ்சுருக்கணும்? நோட்டீஸ் போர்டில் எழுதி ஒட்டிருந்து யாரெல்லாம் 10th 12th முடிச்சிங்களோ எல்லாம் மார்க்ஸ் ஜெராக்ஸ் கொண்டு வந்து நிர்வாகத்தில் ஒப்படைங்க. உங்களுக்கு என்னென்ன அடுத்தடுத்து வாய்ப்பு இருக்குதோ நாங்கள் செய்கிறோம், நாம் அதை செய்யணும். அடுத்தடுத்து கல்வி ரீதியான தேவைகள் நிறைய இந்த சமுதாயத்தில் இருக்குது. எத்தனை அடிகள் வாங்கி கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? கல்வி இல்லாத காரணத்தினால். மருத்துவ ரீதியாக எத்தனை பேர் தேவை இருக்கிறார்கள்? ஜக்காத் வாங்க எத்தனை பேர் தகுதி? எல்லாம் கணக்கு எடுத்து கையில் வச்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை இன்னைக்கு நம்ம சொல்கிறோமா இல்லையா? பதில் போல 313 பேர் கலந்து கொண்டாங்க. இத்தனை ஒட்டகம் இருந்துச்சு, இத்தனை குதிரை இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி கணக்கெடுத்தார்கள்? அப்துல்லா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட உள்ள பணியாளர்கள் 1000 பேர் கணக்கெடுத்து வைத்திருந்தார்கள். எத்தனை பேர் முஸ்லீம்கள், எத்தனை பேர் போரில் கலந்துக்கிட்டாங்க, எத்தனை பேர் போரில் கலக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காலம் அத்தனைவே கணக்கெடுப்பு. எல்லா போல் இன்னைக்கு கணக்கு இருக்குதா இல்லையே? எத்தனை வருஷம் என்ன நடந்துச்சு? அப்போ இன்னைக்கு நம்ம கணக்கெடுப்பு முக்கியம். எத்தனை பேர் இருக்கிறாங்க மஹல்லாவில், யார் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க, ஜக்காத்து கொடுக்க தகுதி யாரு, வாங்க தகுதி யாரு, நல்ல முறையில் நேர்மையான முறையில் நாம் விசாரித்து வைத்து கொடுப்பவர்கள் வாங்குபவர்களுக்கு மத்தியில் நாம் எடுத்து வாங்கி நம்ம ஊருக்கே கொடுக்கணும் முதல்ல.
இங்கிருந்து அடுத்த ஊரில் கொடுத்து நல்ல பேர் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. அஜத்துக்கு போன வாரம் சொன்னாங்கல்ல, பள்ளிவாசலுக்கு போய் சந்தா கேட்டு போனால் ஒன்றுத்துக்கு வழி இல்லை. அதுவே கோயிலுக்கு சந்தா கேட்டு போனோம்னா, ஏன்னா அவன் ஃப்ளெக்ஸில் ஓட்டுறான், நம்ம அதை செய்கிறது இல்லைல்ல. அதனால் பெருமைக்கு ஆசைப்பட்டு சில பேர் கொடுக்குற தப்பு கிடையாது, மத நல்லிணக்கம், அதனால் எதுக்கல யாரும் எதிர்க்க கிடையாது. பள்ளிவாசலுக்குன்னா ஆக சொற்ப அமௌண்ட்டு, வெளியில் ஒரு பிச்சைக்காரன் கூட அவ்வளோ காசு எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சிருவான், அவ்வளோ நம்ம கொடுக்குறோம். அதுவே கோயிலுக்கோ நல்லது கெட்டதுக்கு வசூலுக்கு வந்துட்டோம்னா, ஏன்னா நம்மளை ஃப்ளெக்ஸ் அடித்து ஒட்டு வாங்கிறதுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணிப்படுறது. நம்ம என்ன சொல்றோம்னா அதுக்கு பண்ணலாம், ஆனா நம்ம பள்ளியை நம்ம தான் காப்பாற்றணும். நம்ம மஹல்லா வாசிகளும் அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி, அதே அப்படி இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னன்னா, ஒரு நிர்வாகம் இருக்குது, இன்னொரு நிர்வாகம் வந்துருச்சு. இப்போ பழைய நிர்வாகம் என்ன செய்யறது அப்படின்னா, புது நிர்வாகத்தை எப்படிலாம் அவங்களுக்கு கலங்கப்படுத்தலாம், அல்லது புது நிர்வாகம் பழைய நிர்வாகத்தை எப்படிலாம் கலங்கப்படுத்தலாம், அப்படி இருக்கக்கூடாது. எல்லா நிர்வாகத்துக்கு வரலாம், ஆனால் எப்பயும் போல வேலை செய்யணும். ஒரு முஸ்லீம் என்பவன் தான் பொறுப்புக்கு வந்தாலும் வராவிட்டாலும், கடைக்கோடி ஒரு உறுப்பினராக இருந்தாலும், பள்ளிவாசல் சாதாரண ஜமாத்தை சார்ந்த நபராக இருந்தாலும் பள்ளிக்கு நீங்கள் உழைக்கணும். அப்படிதான் சஹாபாக்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி சொன்னார்கள், ஒரு மனிதன் அவன் போரிலே முதல் வரிசையிலே இருக்கிற பொழுதும் போராடுகிறான், போரிலே கடைசி வரிசை நிற்பாட்டினாலும் புரிந்து கொண்டு போராடுகிறான், இவருக்கு சொருக்கம் கிடைக்கும். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலித் இப்னு வலீத் நமக்கெல்லாம் தெரிந்த மிகப்பெரிய சஹாபி, உமர் ரலியல்லாஹு காலத்தில் காதிசியா போரில் காலித் இப்னு வலீத் அவங்களுடைய தலைமையில் போர் நடந்துகிட்டு இருக்குது. மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, போருக்கு போயிருக்காங்களா, யாரு காலித் இப்னு வலீதுடைய தலைமையில போயிருக்கிறாங்க, அப்போ வெற்றி நிச்சயம் தாங்க. முருதியில் அவங்களுக்கு கேட்டு அதிசயமா, ஏன்னா அல்லாஹ்வுடைய நாட்டில் தான் வெற்றி இருக்குது. அதனால அவங்க பதறி போய் அபு உபைதுல்லாஹ் இப்னு அபு அல் ஜர்ரா அவங்க கையில் ஒரு லெட்டரை எழுதி கொடுத்துட்டு, இதை போய் காலித் இப்னு வலீதுல போய் ஒப்படைச்சிருங்கன்னாங்க. போர் நடந்துகிட்டு இருக்குது, முன்வரிசையில் போரிட்டு இருக்கிறாங்க. காலித் இப்னு வலீத் அவங்கள்ட்ட அபு உபைதா அவங்க அந்த லெட்டரை போய் கொடுக்குறாங்க. ஹலீஃபா உமர் கொடுத்தது பிரித்து பார்த்தா என்ன இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் இந்த நிமிஷத்துல இருந்து செகண்ட்ல இருந்து காலித் இப்னு வலீத் படை தளபதியிலிருந்து நீக்கம் செய்யப்படுகிறார். அபு உபைதா தான் படை தளபதி. எப்போ போர் நடந்துகிட்டு இருக்குது அந்த செகண்ட்ல படித்து பார்த்தோன்னே பின்னாடி வந்துடுறாங்க காலித் இப்னு வலீத் எல்லாம். இப்போ பதவி எப்படிலாம் விட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க போய் சோர்ந்து உட்காரல, பின்னாடி நின்னாலும் அந்த வேகம் குறையாமல் அதே போன்று அந்த படைக்காண்டி போராடுகிறார்கள். பின்னாடி வழக்கம் கேட்டு பெற்றுக்கிட்டாங்க, எதனால் நீக்கினீங்கன்னு கேட்டவொடனே இப்படி சொன்னாங்க, அல்லாமல் உள்ள ஈமான் உங்கள் மேலே மாறுது, அதனால நீக்கினேன்னாங்க. அது வேற விஷயம். எதற்கு சொல்ல வருகிறோம், படை தளபதியாக இருந்து எப்படி அவர்கள் போர் செய்தார்களோ அந்த பதவி நீக்கப்பட்ட பிறகும் கூட அதே வேகம் குறையாமல் போர் செய்தார்கள். இதுதான் அல்லாஹ்வுக்காண்டி செய்கிறது. இல்லைதான் நான் பதவிக்காண்டி செஞ்சதா அர்த்தம் மாறிடும். நான் பதவியில் இருந்தாலும், பதவி விட்டு கீழே இறக்கப்பட்டாலும், நிர்வாகத்தில் போய் நின்றாலும், நிர்வாகத்தில் நீ நிற்கலை என்றாலும் எல்லோரும் சேர்ந்துதான் ஒரு மஹல்லாவை கட்டமைக்க வேண்டும். இன்றைக்கு மிகப்பெரிய குறையாக எதுக்கெடுத்தாலும் நிர்வாகத்தை நம்ம குறை சொல்லிடுறோம். நாம் என்ன செஞ்ச நிர்வாகத்துக்கு, ஆனால் எல்லா ரீதியிலும் பேசணும், நிர்வாகத்தையும் பேச வேண்டும், மக்களையும் பேச வேண்டும். என் ஒத்துழைப்பு எவ்வளவு, நான் தெளிவாக கேட்கிறேன். நம்ம பள்ளி எவ்வளோ பெரிய பள்ளி, ஜும்மா வசூல் எவ்வளோ ஆகணும், எத்தனை பேர் தொழுகிறோம், எவ்வளோ ஆகுது, எழுதி போட முடியுதா, அந்த விஷயத்தை 4 பேர்கிட்ட காமிக்க முடியுதா, நான் தெளிவாக சொல்லுகிறேன். சில ஆளுகள் அதை மாறியா கேட்குறாங்க, என்ன இவ்வளோ பெரிய பள்ளிங்கிறீங்க, இவ்வளோதான் ஜும்மா வசூலான்னு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்ல முடியும், அதுதான் நம்முடைய ஒத்துழைப்பா. ஆனால் என்ன எது எடுத்தாலும் அப்போ நிர்வாகமும் அது நல்லது தவறு சரி செய்ய வேண்டும். ஆனால் மஹல்லா மக்கள் நாமளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நம்ம மஹல்லாக்கு நம்ம உதவி செய்ய யாரும் செய்ய முடியும். அதனால் ஒற்றுமை என்பது ரொம்ப முக்கியம். பள்ளி இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். பள்ளியிலே நாம் செலுத்த வேண்டிய சில கண்ணியங்கள் கடமைகள் இருக்கிறது. பள்ளியிலே அமைதி காணிக்க வேண்டும். பள்ளியிலே சத்தம் என்பது கூச்சல் குழப்பம் இருக்கவே கூடாத ஒன்று. அந்த கிதாபில் வருது, ஒரு மனிதர் பேசுகிறார் என்றால் ஒரு மலக்கு அறிவிப்பு செய்கிறார், யா அதுவல்லா உஸ்குதியா அதுவல்லா, அல்லாஹ்வுடைய விரோதியே அமைதியா என்று அமைதியா இருன்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த தடவை பேசுகிறப்ப சொன்னாங்க மறுபடியும் உஸ்குதியா கதீபல்லா, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவரை அமைதியா இருக்கட்டாங்க. மறுபடியும் பேசிக்கிட்டே இருந்தால் ஒரு மலக்கு சொல்வாராமா, உஸ்குத்து அதாவது அமைதியாக இருங்கள், அலைக்க லானத்துல்லா, அல்லாஹ்வுடைய சாபம் உங்களுக்கு உண்டாயிட்டுனாங்க. அப்போ பள்ளிவாசலில் பேசணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய எதிரியாக மாறி அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம். அதனால் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா
நாம் எதிர்கருத்து சொல்ல வேண்டிய ஒரு கருத்து நமக்கு ஆதரவு ஒரு ஒப்பர்கள் இருந்தாலும் கூட அதை சத்தம் போடாமல் எப்படி அமைதியான முறையில் நம்ம நல்ல முறையில் நடத்தி கொடுக்கணுமோ அது மாதிரி நம் பள்ளி இன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே நாம் பள்ளி அமைதியாக வைக்க நம்முடைய கடமை. நம்ம வல்ல ரஹ்மான் நம்முடைய ஜமாத்துக்கு முற்றிலே ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுப்பானாக. இந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அனைவருமே அல்லாஹ்விற்காக வேண்டியே நாம் உதவி செய்து அல்லாஹ்விற்காக வேண்டிய சேவைகள் செய்து சொர்க்கத்தில் உள்ள அத்தனை பாக்கியங்களையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் நமக்கு எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.